ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். ஆர்த்த பிறவி துயர்கெட நாமார்த்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம். பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடலோரெம்பாவாய். ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பரமனை பாடி தாங்கள் பெற்ற ஆனந்தத்திற்கு ஒரு குறைவும் வந்துவிடாமல் தங்களை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்த பெண்கள் இன்றைய 12ஆம் பாடலில் பிறவிப்பிணி தீர பாடுவோம் வாருங்கள் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் அழைப்பதாய் நம்மையும் குறிப்பால் அழைக்கின்றனர். ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தண்ணல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்று தொடங்குகின்றனர். தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்க கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கூத்தனை பாட வேண்டும் என்கிறார்கள். இதில் ஆர்த்த பிறவி துயர் என்பது வினை பயன்களை அனுபவிக்க வந்த பிறவியாகிய துன்பம். நாம் ஏதாவது செயல் எப்பவும் செஞ்சுட்டு இருக்கோம். நாம் செய்கிற செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு விளைவு, ஒரு பலன் இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பிரகதாரண்யக உபனிஷதத்தில் நல்ல செயல்கள் நல்வினையாக இருந்து நமக்கு புண்ணியத்தையும், தீய செயல்கள் தீவினையாக இருந்து நமக்கு பாவத்தையும் கொடுக்கறதுன்னு பார்க்குறோம். இந்த புண்ணிய பாவங்களே நமக்கு கர்ம வினைகளாக பிறவித்தோறும் தொடர்கிறது. திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு என்ற சுழலிலேயே மனித பிறவி அமைகின்றது. வினைபோகமே தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் தினைப்போது அளவும் நில்லாது கண்டாய்னு பட்டினத்தார் பாடினார். இப்படிப்பட்ட கர்ம வினைகளிலிருந்து எப்படி விடுபடுவது? வள்ளுவர் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று நல்வினை தீவினை இரண்டுமே அந்த இறைவனின் புகழை பாடி தொழுவோரை அணுகாது என்கிறார். இந்த பெண்களும் இவ்வாறே பிறவிப்பயனை போக்கிக் கொள்ள அந்த தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஈசனை பாடுகின்றனர். புற அழுக்கை நீராடி நீக்கிக் கொள்வது போல அக அழுக்கை தூய தெளிந்த நீர் போன்று விளங்கும் ஈசனே அவர்களுக்கு தீர்த்தனாக உள்ளான். மேலும் அவன் தீயாடும் கூத்தன். நடராஜனின் கையில் ஏந்தியுள்ள தீச்சட்டி பிரபஞ்சத்தை அழித்து மீண்டும் உருவாக்கும் அழிக்கும் சக்தியையும் ஞானத்தையும் குறிக்கிறது. அகண்ட வெளியையை அரங்கமாக்கி அவன் கூத்தாடுகிறான். அவன் இந்த உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு என்ன செய்கிறான் என்று மேலும் சொல்கின்றனர். இவ்வாணும் குவலயமும் எல்லாம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, அதாவது அவர் நிற்காமல் கூத்தாடி கொண்டிருந்தாலும் ஆகாயத்தையும் நில உலகத்தையும் எல்லா உயிர்களையும் உயிரில்லா பொருட்களையும் படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல் என்பது உள்ளிட்ட 5 விதமான தொழில்களையும் திருவிளையாட்டாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அளவிலாத விளையாட்டுடையவனை என்ன செய்ய வேண்டும் நாம்? வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். அத்தகைய இறைவனை நாம் அணிந்திருக்கக்கூடிய கை வளையல்கள் உள்ளிட்ட ஆபரணங்கள் அசைந்து ஓசை எழுப்பும் வகையில் வாயார பாடி புகழ வேண்டும்.
பூக்கள் பூத்து குலுங்கும் குளத்தில் குதித்து நீராடி சிவபெருமானின் பொற்பாதங்களை பணிந்து தொழுவதற்காக எல்லோரும் வாருங்கள், அவருடைய திருநாமத்தை சொல்லி நீராடச் செல்லலாம் என்று அந்த பெண்கள் அழைக்கின்றனர். இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பதை அறிந்து உணர்ந்து அவனது திருவடிகளை சரணடைந்து இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவோம். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.